என்ன மன்னிச்சிருமா. நான் உன்னோட ஒரே பையன் இல்ல. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருமா. கையவரா எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு சாதாரணமா சொல்றியேடா. எனக்கு வர ஆத்திரத்தை கொண்டு அத்த ஒரு நிமிஷம். நான் குறுக்க பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களை மன்னிச்சுக்கோங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல. அதான் நாங்க திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்க காதலிக்கும் போதே உங்ககிட்டயும் எங்க வீட்லயும் பேசி கிராண்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைச்சோம். ஆனா நாங்க இப்படி வந்து நிப்போன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அத்த. ஆமாமா, புரிஞ்சுக்கோமா. உன்னை விட்டா எனக்கு யாருமா இருக்கா? போதும்டா, இது மேல அடிக்காத. எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து என் தலை மேல போடு. மா, எல்லாம் என் தலை விதி. சரி, எங்க அண்ணன் கிட்ட பேசி பாக்குறேன். அச்சோ, எங்க அண்ணன் என்ன சொல்ல போதுன்னு தெரியலையே. எங்க அண்ணன் நினைச்சாது ரொம்ப பயமா இருக்குடா. சரி, உள்ள வாங்க. என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. மா, ஆரத்தி. டேய், இதுக்கப்புறம் ஏதாவது பேசுன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. எங்க அண்ணன் கிட்ட பேசி சமாதானம் வர வரைக்கும் ரெண்டு பேரும் வாயை திறக்க கூடாது. வாங்க. அத்த என்ன? டீ எடுத்துக்கோங்க. இங்க பாரு, இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? அப்புறம் எதுக்கு டீ காஃபி நீ உயிரை வாங்குற? எடுத்துட்டு போ. இல்ல அத்த. போன்னு சொல்றல. ஏய், என்னாச்சு? டேய், லூசாடா நீ? இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்க, அதுக்குள்ள டீ காஃபின்னு கேவலமான ஐடியா கொடுக்குற. எப்பரா சமாதானப்படுத்த முடியும்? ஏய், எனக்கு என்னடி தெரியும்? நான் ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. ஐயோ, என் மாமா வந்த வேற என்ன ஆகும்னு தெரியலையே. ஐயோ அண்ணன். ஹலோ அண்ணன். ஈஸ்வரி, நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன் தெரியுமா? கல்யாணத்துக்கு உண்டான எல்லா வேலையும் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நாளும் குறிச்சிட்டேன். வீட்டில் உங்க அண்ணி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டா. அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருக்கா. ஹலோ ஈஸ்வரி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? ஈஸ்வரி, உன்னதாம்மா? கேக்குதுண்ணா. சரிம்மா, நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான பொருளெல்லாம் நான் வாங்கணும். நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேம்மா. அண்ணா ஒரு நிமிஷம். சொல்லுமா. அது எப்படி சொல்றதுன்னு தெரியலண்ணா. என்ன ஈஸ்வரி, என்னாச்சு? அது வந்து அண்ணா ஏதோ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிச்சிங்க. நாம தானே பெருந்தன்மை ஏத்துக்கணும். நீ அன்னிக்கிட்ட மலர்கிட்டையும் சொல்லி புரிய வைனா. உன்னை விட்டு எனக்கு யாருன்னா இருக்கா? மாமா, ப்ளீஸ் மாமா, நான் பண்ணது தப்புதான். என்னை மன்னிச்சிருங்க. இவ இல்லாம என்னால இருக்க முடியாது மாமா. ப்ளீஸ் மாமா. மாமா, இந்த விஷயத்த சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா சொல்ல முடியல. இதை மறைச்சது தப்புதான். என்னை மன்னிச்சிருங்க. ஆட போ ராஜா. எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேனே. மலருக்கும் உனக்கும் கல்யாணங்கிற விஷயத்த உங்க அத்தை கிட்ட சொல்லி அவளும் ரொம்ப சந்தோஷமா ஊரெல்லாம் சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ண ஆரம்பிச்சிட்டா. உங்க அத்தையை விட்டு தள்ளு. மலரை பத்தி நீ கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? அவ எவ்வளோ ஆசையா இருந்தா தெரியுமா? நம்ம மாமா குடும்பம்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா? இப்ப நான் அவளுக்கு என்ன பதில் சொல்லுவேன் சொல்லு? ஒரு அப்பாவை எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீயே சொல்லு ராஜா. இப்படி பண்ணிட்டியே. அண்ணே, எனக்கு புரியுதுண்ணே. எனக்கு ஒரு ஆத்திரத்துக்கு கொன்னு போட்டலாம் போல இருக்குண்ணே. அண்ணா, இவனை நம்பி ஒரு புள்ள வந்திருக்குண்ணா. அதனாலதான் அமைதியா இருக்கேன். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? நான் வீட்டில் பேசி பார்க்குறேன்.
ம் உங்கள் 2 பேரையும் எப்படியாவது நான் பிரிக்கிறேன். கண்டிப்பாக பிரிக்கிறேன். அண்ணே ஆ? என்னண்ணே யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, இதை போய் எப்படி வீட்டில் சொல்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஈஸ்வரி. நீ ஒன்றும் கவலைப்படாத. உங்கள் அண்ணிக்கிட்டையும் மலர்கிட்டையும் நான் பேசிக்கிறேன். சரிண்ணே. அப்படியே இவங்களுக்கு நல்ல நேரம் பார்த்து சாந்தி முகூர்த்தம் எப்போ வைக்கலான்னு ஜாதகம் பார்த்து சொல்லுண்ணே. ம் ம் சரி, பார்த்துருவோம். நானே என் பொண்ணு வாழ்க்கை நாசமாக போச்சேன்னு கொலவெறியோடு இருக்கேன். ஆனால் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஃபர்ஸ்ட் நைட் அளவுக்கு போயிட்டீங்கல்ல. அதுவும் என்ன வச்சே சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்க பார்க்குறீங்கல்ல. இருங்க, இதுக்கு மேலேயும் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஏ ராணி, ம்? உன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு. ஆ. நீ பேசிட்டு என்கிட்ட இருந்து ஃபோனை கொடு. ம் சரிங்க அத்தா. ஹலோ அம்மா, நான் ராஜாவோட வீட்டுக்கு வந்துட்டேம்மா. நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்ன மன்னிச்சிருமா. எப்படியாச்சும் என்னை ஏத்துக்கோங்கம்மா. நான் என் அத்தை கிட்ட கொடுக்குறேன். நீங்க பேசி பாருங்கம்மா. மாமா ப்ளீஸ்மா, புரிஞ்சுக்கோமா. என் வாழ்க்கை போயிடும்மா. நீ தான் அப்பா கிட்ட பேசி புரிய வைக்கணும். சரி, நான் அத்தை கிட்ட கொடுக்குறேம்மா, பேசுமா. அத்தை, நான் பேசி பார்த்துட்டேன். நீங்களும் ஒரு தடவை ம். பேசிடுங்க. ஹலோ, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. பாவங்க, ஏதோ இஷ்டப்பட்டு 2 கல்யாணம் பண்ணிக்கிச்சிங்க. எப்படியாவது பெரிய மனசு பண்ணுங்க. பாவங்க, நம்ம பிள்ளைங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. நான் அப்பா எல்லாமே பிள்ளைய வளர்த்துருக்கேங்க. ப்ளீஸுங்க. ம். ம். நான் பேசி பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? சரி, சமாளிப்போம். ம்